இந்திய பாராளுமன்ற தேர்தல் 2024 கட்சிகளின் தேர்தல் அறிக்கை குறித்த கலந்துரையாடல் நிகழ்விற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம இந்த நிகழ்வை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய விக்லக் அமைப்பை பற்றின ஒரு சிறிய முகவுரையோடு இந்த நிகழ்வு நம்ம தொடங்கிடலாம். விக்லக் அப்படிங்கிறது விழுப்புரம் GNU லினக்ஸ் யூசர்ஸ் குரூப் அப்படின்றது அதோடைய ஃபுல் ஃபார்ம். அது ஷார்ட்டாக நம்ம விக்லக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் விழுப்புரம் GNU லினக்ஸ் யூசர்ஸ் குரூப்? இந்த மண் சார்ந்து, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஃபாஸ்ட் தொழில்நுட்பங்களை மையமாக எடுத்துக்கொண்டு அந்த ஃபாஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விழுப்புரம் மற்றும் சுற்றியுள்ள இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நலன், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, அவர்களுடைய திறன் வளர்ப்பு, இதை மையமாக வைத்துக்கொண்டு இந்த விக்லக் அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு வரைக்கும் அதே செயல்பாட்டோட வீரியத்தோடு இயங்கி கொண்டு இருக்கிறது விக்லக் அமைப்பு. அதாவது இந்தியாவில் எப்போவுமே எங்கள் அமைப்புக்குள்ளார சொல்கிறது உண்டு, இந்தியாவில் ஜாதியை ஒழிப்பதற்கு 2 வழிகள் தான் இருக்குது அப்படின்னு. ஒன்று அவர்களிடையே நிலத்தை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு கல்வி மற்றும் திறன் கொடுத்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யணும். இப்படி இந்த இரண்டும் தான் வறுமை ஒழிப்பினுடைய ஒரு நிரந்தர தீர்வாக நாங்கள் நம்புகிறோம். இதில் விக்லக் தேர்ந்தெடுத்துள்ளது 2வது விஷயம். அதாவது அவங்களுக்கான கல்வி மற்றும் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதன் மூலியமாக அவர்களுடைய வறுமை ஒழிப்பை இந்த விழுப்புரம் மண் சார்ந்து அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்பி இங்கே இருக்கிறது எல்லாமே தொழில்நுட்ப குழு. விக்லக் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு தொழில்நுட்ப குழு. இது இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே தொழில்நுட்ப வல்லுநர்கள். எப்போவுமே எங்களுக்கு எது எங்ககிட்ட இருந்தாலும் அதை இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும், இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு அடிப்படை நோக்கோட எங்ககிட்ட அதிகமாக இருக்கக்கூடியது கல்வி, எங்ககிட்ட இருக்கிறது தொழில்நுட்பம். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா தொழில்நுட்பமும் கிடையாது, குறிப்பாக ஃபாஸ். இது ஏன் நம்ம ஃபாஸை எடுத்துக்கிட்டு இதை இயங்குகிறோம் அப்படின்னாக்கா, தொழில்நுட்ப உலகிற்குள்ளார அரசியல் பேசக்கூடிய ஒரு தன்மை இந்த ஃபாஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதையெல்லாம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை வைத்து எதையெல்லாம் சாத்தியப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குவியலை, தொழில்நுட்ப குவியலை எடுத்து அதுக்கான மாற்றாக இந்த ஃபாஸ்ட் தொழில்நுட்பத்தை கொடுக்குற வேலைகளை இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் தொழில்நுட்பம் தான் செய்யுது. அது இலவசமாகவும் அதனுள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம், அதாவது அதுக்குள்ளார எந்த கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு தன்மையினாலையும் அதை பயன்படுத்தி விழுப்புரம் மற்றும் அதை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்களால் அந்த ஃபாஸை மிக ஒரு சுதந்திரத்தோடு பயன்படுத்தி அவர்களுடைய திறனை வளர்க்க முடியும். அந்த சுதந்திரத்தை அந்த ஃபாஸ் கொடுக்கறதுனால அந்த ஃபாஸை நாங்கள் மையமாக வச்சு இந்த பணியை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெறுமனே ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டும் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்களை ஒரு சமூக நலன் மற்றும் சமூக அக்கறையோடு வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். அப்படி ஒரு சமூக அக்கறையோடு ஒரு மாணவன் வளர்ந்து வரணும் அப்படின்னாக்கா அவர்களுக்கு அரசியல் தெளிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்தல் அறிக்கை குறித்த கலந்துரையாடல் நிகழ்வை நடத்துகிறோம். இந்த தேர்தல் அறிக்கை குறித்த கலந்துரையாடலை இந்த நிகழ்வை பற்றின ஒரு மிக விளக்கமான விஷயங்களையும் மற்றும் இந்த முழு நிகழ்வையும் ஒருங்கிணைத்து தருமாறு தோழர் கார்கி அவர்களை அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் விக்லக் ஃபவுண்டேஷன் சார்பாக முதற்கண் வணங்கி வரவேற்கிறேன். நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் 2024 இதனுடைய சாராம்சம் என்பது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் நடைபெறுகிற விதம், தேர்தலில் வாக்களிக்கிற விதம், கட்சிகள் போட்டியிடுகிற விதம், இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு இளைஞரோ அல்லது ஒரு புதிய வாக்காளர், ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர், செகண்ட் டைம் ஓட்டர், ஆர் எனி நாட் பிலாங்கிங் டு எந்த கட்சியும் சாராத ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் அவங்க ஓட்டு போட போகணும், ஏதோ ஒரு கட்சிக்கு தான் போடணும். நீங்கள் எந்த கட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய நன்மை தீமைகளை, பல விஷயங்களை பிரச்சாரங்களில் முன்னிறுத்துகிறாங்க. ஒரு கட்சியினுடைய நன்மையை ஒரு கட்சி உயர்வாகவும் அந்த கட்சியினுடைய தீமையை மற்றொரு கட்சி உயர்வாகும், இப்படி பிரச்சார பாணி என்பது பரவலாக இருக்குது. இதுக்கு மத்தியில் எந்த கட்சியும் சாராத ஆனால் ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட விரும்புகிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் எவ்வாறு முடிவை நியூட்ரலாக எடுக்க முடியும்?
எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல். இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கான சாராம்சம். கடந்த 2014 இருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும், அது பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இப்படி தேர்தல் அறிக்கையை முன்வைத்து ஒரு கலந்துரையாடல் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு 3வது பாராளுமன்ற தேர்தல் இந்த மாதிரி நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறது. இது பொதுவெளியில் நாங்கள் இப்போ கொஞ்சம் பரவலாக பண்ணுறோம். முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வாங்கி நடத்தப்படுகிற நிகழ்வு 1 மணிக்குள்ளே முடிக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்போட. இந்த நிகழ்வில் இது வந்து எந்த அரசியல் கட்சியோட பேக்கிங்கும் அல்லது சப்போர்ட் பண்ணக்கூடிய நிகழ்வு இல்லை, அல்லது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிற நிகழ்வு கிடையாது. முதல்ல டிஸ்க்ளைமர் மாதிரி இதெல்லாம். ரெண்டாவது, இது எந்த விதமான அரசியலையும் பேச போகிற நிகழ்வும் கிடையாது. அதாவது ஒரு எப்படின்னு தெரியும், அதான் அப்போ முழுக்க ஒரு ஜனநாயகபூர்வமாக இருக்கிற தன்மைகளிலிருந்து எதை முன்வைத்து இந்த ஓட்டிங்கை நம்ம வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி இருக்கிறது கட்சிகளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அது நபர் சார்ந்தோ அல்லது கட்சியினுடைய கொள்கை சார்ந்தோ முடிவெடுப்பு என்பது வேறு விதம். ஆனால் அந்த தேர்தலை ஒரு கட்சி எப்படி சந்திக்குது அப்படின்றத மையப்படுத்தணும்னா, அந்த கட்சி என்ன தேர்தல் என்ன சொல்லி அந்த தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் அங்கே இருக்கக்கூடிய மையப்பொருள். அதுதான் எல்லா கட்சியும் ஒருங்கே இணைக்கிறதும் கூட. ஒரு புள்ளியில் எல்லா கட்சியும் நம்ம வந்து பார்க்கணுன்னா அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வச்சு தான் அந்த வெயிட்டேஜை வச்சுக்கணும். அப்படி அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ப்ரெசென்ட் பண்ணுகிற நிகழ்வு தான் இது. இது உங்கள் முன்னாடி அந்த மேனிஃபெஸ்டோவை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதை ப்ரெசென்ட் பண்ண போகிற யாரும் எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது. அதையும் சொல்லி எந்த கட்சியிலேருந்து நாங்கள் இன்வைட்டும் பண்ணல. இது முழுக்க முழுக்க வீக்லகினுடைய தன்னார்வலர்கள் அந்த அறிக்கையை படித்து உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு அறிக்கையும் ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ளே ப்ரெசென்ட் செய்து முடிக்கப்படும். ஒரு அறிக்கையை ப்ரெசென்ட் செய்து முடித்ததுக்கப்புறம் எந்த விதமான கேள்வி பதிலும் இங்கே இல்லை. அது முடிச்சு. ஏன்னா வி ஆர் நாட் அஃபெண்டிங் ஆர் டிஃபெண்டிங் சம்ஒன்ஸ் மேனிஃபெஸ்டோ. இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். மற்ற உங்கள் கேள்வியும் பதிலும் உங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் கேட்டீங்க, நீங்களே பதில் சொல்லிங்க. அதுதான் இந்த நிகழ்வு நடக்க போகிற தன்மை ஒன்று. ரெண்டாவது, இது எந்த வரிசையின்படி தேர்ந்தெடுக்கப்படும். இப்போ நாங்கள் பார்ட்டியை ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டி இப்போ சொன்னால் அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சார்பு இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. அது குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏதி இருக்கும் குலுக்கி போடுவோம், அதுலேருந்து எந்த சீட்டு வருதோ அதுதான் ஆர்டர் படி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் செய்யப்படும். ஸோ இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு மொத்தம் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எதெல்லாம் இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம்னா, அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒன்று. ரெண்டாவது, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன். எதுனா எலெக்ஷன் கமிஷனோட அங்கீகாரம் வாங்க. மூன்றாவது, பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி குறைந்தது 2 பாராளுமன்ற தேர்தலையாக சந்திச்சிருக்கணும் வேட்பாளர் நிறுத்தி. இது இல்லைனா அந்த கவுண்ட் வந்து எங்கேயோ போகுது நம்ம எடுத்தோம்னா. அதனால் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வேணுன்ற அடிப்படையில் நாங்கள் இதை வச்சு அப்படி வந்து இன்றைக்கி இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகக்கூடிய மேனிஃபெஸ்டோஸ் வந்து ஒன்று வந்து காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ ப்ரெசென்ட் செய்யப்படும். ரெண்டாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐஎம்னுடைய மேனிஃபெஸ்டோ இங்கே ப்ரெசென்ட் செய்யப்படுகிறது. இவங்களாம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி கேட்டகரியில் வராங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபி வந்து இது வரைக்கும் மேனிஃபெஸ்டோ வெளியிடாதனால அதை எங்களால் இங்கே சேர்க்க முடியல. ஸ்டில் அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் மேனிஃபெஸ்டோ இல்லாதனால ப்ரெசென்ட் செய்ய முடியல. காலையில் 8 மணி நிலவரப்படி எதுவும் வரல. அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை அவங்க உள்ள வராங்க. அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி குறைந்தது 2 முறையாவது தேர்தலை சந்தித்ததுன்னு க்ரைட்டீரியாவில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதில் வராங்க. மொத்தம் ஒரு 6 கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கை என்பது உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் செய்யப்படும். ஒவ்வொன்றும் ப்ரெசென்ட் செய்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதே குலுக்கல் முறையில் அடுத்த சீட் எடுக்கப்பட்டு அடுத்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பதிவு செய்யப்படும். இறுதியாக நேரம் ஒத்துழைத்தால் உங்களுடைய அப்சர்வேஷன்ஸை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். அப்சர்வேஷன்ஸ் ஒன்லி, நாட் கொஸ்டின்ஸ். உங்களுடைய இந்த வகையில் இந்த நிகழ்வு என்பது திட்டமிடப்பட்டிருக்கு. உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு இதை வெற்றிகரமாக நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். காங்கிரஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வீக்லெக் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு அரசியல் எலெக்ஷனை ஒட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறது எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு இந்தியாவிலே முதல் முறையான ஒரு நிகழ்வு இது. ஸோ இதுக்காக முதல்ல நான் வந்து வீக்லெக் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் சமர்ப்பிக்க போகிறது வந்து காங்கிரஸ் கட்சியோடைய தேர்தல் அறிக்கை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி. ஸோ இப்போ தேசிய கட்சின்னு ஆகும்போது அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்கிற சில அம்சங்கள் பார்த்தோம்னா தேசியத்தன்மை கொண்டதாக இருக்கும். நம்ம மற்ற மாநில கட்சிகளில் இப்போ ஃபாலோயிங்காக பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற சில விஷயங்கள், சில அம்சங்கள் வந்து இதில் வந்து அப்படியே அதே மாதிரி இருக்காது. ரொம்ப வைடர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு நேஷ்னல் ஒரு பார்வையோடு இது இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி அறிக்கை வந்து 2 மொழியில் இருக்குது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். ஒன்று இங்கிலீஷ், ஒன்று ஹிந்தி. ஸோ இங்கே கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸாக்டாக அவங்களுடைய அறிக்கையில் இருந்த வேர்ட்ஸ் அப்படியே தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இங்கே இங்கிலீஷில் தான் இருக்கும். ப்ளஸ் அங்கங்கே நான் தமிழில் வந்து அதுக்கு ப்ராக்கெட்ஸில் நான் அதுக்கான இது கொடுத்துருப்பேன். நானும் தமிழில் தான் அதை வந்து உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து அறிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடு கேட்டகரிஸால் பிரிச்சிருக்காங்க. ஒன்று சமத்துவம், ஈக்விட்டி. ரெண்டாவது இளைஞர்கள் பற்றி அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்றது. அப்புறம் பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள். அப்புறம் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தல், அதுக்கு சில விஷயங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க இந்த மேனிஃபெஸ்டோவில். அப்புறம் அவங்களுடைய பொருளாதார கொள்கை, அப்புறம் ஃபெடரலிசம், நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்க கூட்டாட்சி சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் தேசிய பாதுகாப்பு, நேஷ்னல் செக்யூரிட்டி, கடைசியாக என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சமத்துவம். ஸோ காங்கிரஸ் கட்சி இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% இந்திய மக்கள் தொகை வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிஸ்களுக்காக ஆன மக்கள் இந்தியா இருக்குது. ஆனாலும் பார்த்தோம்னா உயர்மட்ட லெவலில் அவங்களுடைய கவர்மெண்ட் செக்டார்ஸில் மற்ற எல்லா தொழில் வேலைவாய்ப்புகளையும் உயர்மட்ட லெவலில் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்றதுனால அவங்க முதல்ல அதுக்கு என்ன ஒரு வே ஃபார்வர்டாக முன்வைக்கிறாங்கன்னா, நேஷன் வைட் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சயின்சஸை நாங்கள் எலெக்ட் ஆனால் நாங்கள் அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க. தேசிய அளவிலான சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி வாரி கணக்கெடுப்பு. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, இந்த ரிசர்வேஷனை வந்து நாங்கள் இன்னும் மேலே வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்காக இந்த 50% கேப் நம்மக்கிட்ட இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வந்து 50% மேலே ரிசர்வேஷன் தாண்டக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நாங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறோம். அமெண்ட் பண்ணி 50% மேலே அந்த கேப்பை நாங்கள் வந்து உயர்த்துவோம் அப்படிங்கிறத ரெண்டாவது அம்சமாக சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த இடபிள்யூஎஸ்ன்ற ரீசனாக நம்ம பார்த்துருப்போம் இந்த ரிசர்வேஷனில், அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள், அவங்களோட 10% ரிசர்வேஷன் வந்து டு ஆல் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிற எல்லா பேக்லாக் வேக்கன்சிஸையும் நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் ரிசர்வேஷனை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான அம்சமாக முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு நம்ம சொல்லக்கூடிய மனித மலத்தையும் மனிதர்களே அள்ளக்கூடிய அந்த அவலத்தை நாங்கள் வந்து போக்குவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறது முதல்ல அவங்க அக்னாலேஜ் பண்ணி ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை என்ன பண்ணுவோம், அவங்க ரீஹாபிலேட் பண்ண போகிறோம். அந்த துறையிலேருந்து நாங்கள் வேறு ஒரு துறைக்கு அவங்க வேறு விதமாக ஸ்கில் பண்ணி அவங்களை நாங்கள் ரீஹாபிலேட் பண்ணி அவங்களுக்கான மாற்றம் நாங்கள் வந்து முன்வைப்போம். அதே மாதிரி மெஷின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸு, அதுக்கு அவங்களுக்கான இன்சூரன்ஸ், அவங்களுக்கான கரெக்டான காம்பன்சேஷன்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, சமத்துவம் சார்ந்து ஃபண்டமெண்டல் ரைட், நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்பீச், ஃபண்டமெண்டல் ரைட் டு ரிலீஜியன் அப்படின்னு நமக்கு செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது குறிப்பாக யாருக்கு சொல்கிறாங்கன்னா, மதம் மற்றும் மொழி அடிப்படையிலான சிறுபான்மை மக்களுக்காக அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்சனல் லாஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுடைய சப்போஸ் அவங்க டைவர்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய சொத்துரிமை எப்படி இருக்கணும், இது சம்மந்தமான லாஸ்லாம் பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பர்சனல் லாஸை வந்து நாங்கள் வந்து ரிஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் எப்படி ரிஃபார்ம் பண்ணுவோம்னா, அந்த கம்யூனிட்டிஸோடைய ஒப்புதல் அடிப்படையில், அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அடிப்படையில் நாங்கள் ரிஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியல் மொழின்னு சொல்லக்கூடிய 8th ஷெட்யூலில் இருக்கிற மொழிகளில் வந்து நாங்கள் இன்னும் அதிகமான மொழிகளை வந்து உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பென்ஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பென்ஷன் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து 1000 வந்து மாதத்துக்கு வந்து உயர்த்துவோம்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக கிட்டத்தட்ட 200 to 500 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் கீழே நாங்கள் வந்து 1000 உயர்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 15 and 16 சொல்லக்கூடிய 2 முக்கியமான அடிப்படை ஃப்ரீடம் ஆர்டிகல்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்க,
எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. என்னென்னா யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ப்ரொவிஷனை 3 கிரவுண்ட் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. டிசபிலிட்டி, இம்பேர்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக அவங்களுடைய அறிக்கையில் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லக்கூடிய மாற்றுப்பாலினத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட சோஷியல் சிவில் யூனியன்ஸை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவோம். நாங்கள் லீகலாக அவங்களுக்கு வந்து அந்த யூனியன்ஸை வந்து அமைச்சிக்கலாம்ன்ற ரெகக்னேஷன் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் பாயிண்ட்ஸாக அவங்க சொல்லக்கூடிய அம்சங்கள் அவங்களுடைய அறிக்கையில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் ஸ்கீம் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் தான் வந்து முதல்ல ஹெல்த் கேர் ஸ்கீம் வந்து இந்தியாவில் வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனோட தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கி இப்போ ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் யூனிவர்சல் ஹெல்த் கேர் இன் ஆல் பிஹெச்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக அந்த யூனிவர்சல் அண்ட் ஃப்ரீ ஹெல்த் கேரை வைப்போம். அப்புறம் மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ், டிஸ்பென்சரிஸ், ஹெல்த் கேம்ப்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அடிப்படை மருத்துவம் என்பது எல்லாருக்குமானதாக இருக்கும், யூனிவர்சல் கவரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ராஜஸ்தானில் அவங்க ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க. யூனிவர்சல் ஹெல்த் கேரோட இன்சூரன்ஸ் கவர் வந்து 25 lakhs அப்படிங்கிறது அதை இந்தியா முழுக்க பரவலாக்குவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், மகப்பேறு கால அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எல்லா உமனுக்கும் எல்லா செக்டார்ஸ்லையும் நாங்கள் வந்து விரிவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்த்துக்கான பட்ஜெட் அலோகேஷனை வந்து நாங்கள் படிப்படியாக வருஷம் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2028-29க்கு 4% வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்டாக கிட்டத்தட்ட அரௌண்ட் கிட்டத்தட்ட 2% கிட்ட தான் இருக்குது ஹெல்த்துக்கான பட்ஜெட் அலோகேஷன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து பிஹெச்சிஸ் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரிமோட்டான ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க, ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் அப்படின்ட்டு. அந்த அலவன்ஸ் வந்து நாங்கள் டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரூரல் ஏரியாஸில். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், மிட் டே மீல்ஸை சமைக்கிறவங்க, இவங்களுடைய ஊதியத்தை வந்து நாங்கள் வந்து டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க முன்வைக்கிற இன்னொரு ஃப்ளாக்ஷிப் என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சாச்சும் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சமத்துவம், ஈக்விட்டின்ற தலைப்பு கீழே அவங்க கொடுக்குற முக்கியமான அம்சங்கள். அதே மாதிரி அடுத்து இளைஞர்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு அப்ரசன்ட்ஷிப் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது வந்து படித்த ப்ரைவேட் ஆர் பப்ளிக் செக்டார் இந்த செக்டார்லையுமே வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் ஆர் டிப்ளமா ஹோல்டருக்கு 25 வயசு அவங்க பூர்த்தி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 1 lakh கொடுக்குற அளவுக்கு அவங்க வேலையை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்கில்லையும் இது கொடுக்கும், அதே சமயம் அவங்க மேலும் வந்து ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பல வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 30 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது, அதில் எதுவும் நாங்கள் ஃபில் பண்ணுவோம். இது எதுக்குன்னா வந்து யூத்துக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியா வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதுனால அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீமை வந்து இந்த நாங்கள் இன்னும் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை நாங்கள் வந்து வைடராக ஃபண்டு கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இது முக்கியமாக சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ணி 21 வயசு கீழே உள்ள டேலண்டட் அண்ட் பட்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு. இது ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்காக இது முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள், கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் அண்ட் இப்போ டிசபிலிட்டிஸ் இருக்கிற பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அண்ட் ஆல்சோ எஸ்சி/எஸ்டி பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க திட்டத்தில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க, கல்வி சம்மந்தமாக பார்த்தோம்னா ஆர்டின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து 2009 வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் எல்லா பசங்களுக்கும் கொடுக்குது. அதாவது எல்லா பசங்கன்னா 6 to 14 years ஆஃப் ஏஜ் பசங்களுக்கு கொடுக்குது. இந்த கவரேஜை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் எல்லாருக்கும் பப்ளிக் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து எஜுகேஷன் இஸ் கன்கரண்ட் சப்ஜெக்டாக இருக்குது. கன்கரண்ட் சப்ஜெக்ட்னா என்னென்னா 2 பேரும் வந்து சட்டம் ஏற்றலாம், மாநிலமும் ஏற்றுவோம், மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் ஏற்றும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே சமயம் நியூ எஜுகேஷன் பாலிசிஸில் இருக்கிற சில விஷயங்கள் அம்சங்களை நாங்கள் ரீவிசிட் பண்ணி நாங்கள் அமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்இபி நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நாங்கள் ரீவிசிட் பண்ணி இருக்கிற சில அம்சங்களை நாங்கள் வந்து மாற்றியாக வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் மனப்பான்மையை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதை வந்து நாங்கள் வந்து அதிகமாக சிலபஸில் வந்து எம்பசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸோடைய அட்டானமியை நாங்கள் வந்து இன்னும் இது பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து அவங்க அகாடமிக் ஃப்ரீடம் இருக்கும். எதுக்காகனா அவங்க இன்னும் நிறைய புது புது விஷயங்களை செய்கிறதுக்கும் ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இன்னோவேட் பண்ணுறதுக்குமான ஃப்ரீடமை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அம்சமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்கூல் யூனியன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃப்ரீ அவங்களுடைய ரைட் டு யூனியனை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க கடைசி பாயிண்ட்டாக, பசங்களுக்கு இப்போ நம்ம கோவிட்க்கு அப்புறம் பார்த்துருப்போம், டிஜிட்டல் லேர்னிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக விரிவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த நம்ம இன்னும் கொண்டு போகிறதுக்கும் எல்லாருக்குமான கல்வியாக கிடைக்கிறதுக்கும் 9th to 12th பசங்களுக்கு மொபைல்ஸை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்வோம். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து வைஃபை அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸை வந்து நான் விரிவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து யூத் சம்மந்தமாக. அப்புறம் வந்து அடுத்து வந்து பெண்களுக்கு முக்கியமான ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமாக என்ன சொல்கிறாங்கன்னா மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா பேசிக் இன்கம் தான். அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் அப்படின்ற பேசிக் இன்கம் வந்து நாங்கள் கொடுப்போம். இதை பெண்கள் எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து அந்த குடும்பத்தோடைய ஓல்டஸ்ட் உமன் யாரோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான ஒரு திட்டமாக முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், லோக்சபா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன் நம்ம கொண்டு வந்தோம் 106th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஆனால் அது என்னென்னா 2029க்கு அப்புறம் தான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டு இப்போயே நாங்கள் அதை கொண்டு வருவோம், உடனே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் பாதிக்கு பாதி வந்து விமென்ஸ்க்கு நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணுவோம். எப்போ வந்து 25லேருந்து ரிசர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சேம் ஒர்க் சேம் வேஜ். இப்போ வந்து இருக்கிற இதில் பார்த்து ஜெண்டர் பே கேப் இருக்குது. மென்னுக்கும் விமனுக்கும் ஒரே மாதிரியான பே கொடுக்கறதில்ல. அதை நாங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிற லேபர் ஃபோர்ஸில், அதாவது படிச்சுட்டு வேலைக்கு போகிற லேபர் ஃபோர்ஸில் மென்னுக்கும் விமனுக்குமான பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25% தான் இருக்குது, ரொம்ப லோவாக இருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல் பே அட் ஒர்க் பிளேஸ் கொடுப்போம். அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் இருக்கிற சேஃப்டியை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கு சைல்டு கேர் இருக்குது, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை நாங்கள் வந்து குறைக்கிறது மூலயமா அவங்களுக்கான பார்ட்டிசிபேஷன் நாங்கள் இன்னும் அவங்க மேலே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மைக்ரண்ட் விமன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதிகமான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வட மாநிலம் தென் மாநிலங்களுக்கு வராங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நாங்கள் விமன் ஒர்க்கர்ஸ் குறிப்பாக வந்து நைட் ஷெல்டர்ஸ் வந்து நாங்கள் உருவாக்குவோம். நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஷெல்டர்ஸ் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அடிகேட் அமௌண்ட் ஆஃப் ஹைஜீனான டாய்லெட்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து சிட்டிஸ்லேயும் டவுன்ஸ்லேயும் ஹைஜீனான டாய்லெட்ஸ் வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சாவித்திரி பாய் புலே ஹாஸ்டல் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுற விமன்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஹாஸ்டல்ஸ் வந்து நாங்கள் பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஃபார்மர்ஸ்க்கான திட்டங்கள். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத நாங்கள் லீகல் ரைட்டாக ஆக்குவோம். அது எம்எஸ்பின்றது நீங்கள் கவர்மெண்ட் வந்து வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அலோகேட் பண்ணுவோம். இந்த உற்பத்தி பொருட்களுக்கு இந்த விலை அப்படின்ட்டு அதை வந்து நம்ம லீகல் லீகல் கேரண்டியாக நாங்கள் எம்எஸ்பியை வந்து விவசாயிகளுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த எம்எஸ்பி வந்து டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது 2வது விஷயமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்டினரி காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க முக்கியமானதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி R&D அக்ரிகல்ச்சரோட R&Dயை வந்து அமௌண்ட்டை வந்து நாங்கள் டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது மீனவ மக்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, அவங்களோட டீசலுக்கான சப்சிடி வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எம்என்ரேகா திட்டம் பற்றி தெரியும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். அதோடைய வேஜஸை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 400 ஒரு நாளைக்கு 400 நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதே மாதிரி இதனோட லைன்ஸில் எப்படி இது வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கும், அதே மாதிரி அர்பன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க, அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்ட்டு. அப்போது அர்பன் ஏரியாஸில் இருக்கிற இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா வந்து அவங்க செய்கிறதா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நேஷ்னல் மினிமம் வேஜுங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட ரொம்ப லோவாக இருக்குது, 178 தான் இருக்குது, 200 கூட இல்லை. அதை வந்து ஒரு நாளைக்கு 400 நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஓலா, ஊபர், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக சீக்கிரம் 3 ஸ்லைடில் முடிச்சிடுறேன்.
டிஃபெண்டிங் த கான்ஸ்டியூஷன். காங்கிரஸ் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அது வந்து இத்தனை வருஷத்தில் இல்லாத அச்சுறுத்தல் இருக்குது. பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களால இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியல. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்கே பரவலாக வந்து நசுக்கப்படுது. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வந்து நசுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 100 நாள் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன் டே, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து சொல்கிற அஜெண்டாவை நாங்கள் எடுத்து அதை ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஹவுஸில் வந்து என்ஷூர் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரியான மாநிலங்களுக்கு ஆனால் தேர்தல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க அந்த திட்டத்தில். ஸோ அதே மாதிரி வந்து மீடியாவுடைய ஃப்ரீ ஸ்பீச் கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறத அவங்க ரெகனைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டை வந்து நாங்கள் வந்து அமெண்ட் பண்ணுவோம். அமெண்ட் பண்ணிவிட்டு மீடியா வந்து தாங்களே வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க அமைச்சிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது மீடியாவில் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கோர்ட்ஸுக்கு வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ஸ்க்கான ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நேஷனல் ஜுடிஷியல் கமிஷனுங்கிற ஒரு கமிஷனை வந்து ஏற்படுத்துவோம். அது வந்து வித் த கன்சல்டேஷன் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் அண்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸும் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோடைய ஒப்புதலின் அடிப்படையில் அந்த கமிட்டியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஃபைனலாக பொருளாதாரத்தில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, 91 காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்த ஜிஎல்பின்னு சொல்லக்கூடிய குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் பாலிசிஸை கொண்டு வந்தோம். அதனுடைய அடுத்த கட்டம் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த கட்டத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நவ சங்கல்ப் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஃபோக்கஸ் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக ஜாப்ஸ் தான். ஸோ ஜாப்ஸ்க்கான எல்லா விஷயங்களையும் கொண்டு வருவோம். முக்கியமாக அவங்க ப்ரைவேட் செக்டார் இங்கே வந்து ஊக்குவிக்கிறாங்க. ப்ரைவேட் செக்டார் தான் ஜாப் கிரியேஷனுக்கான ஒரு பெரிய இன்ஜினுங்கிறத காங்கிரஸ் ரெகனைஸ் பண்ணுறத அவரோட மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க. ஸோ அதோட பார்ட்டாக எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் தான் முக்கியமாக நாங்கள் வந்து ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான சப்சிடிஸ், அவங்களுக்கான கவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் அந்த பாயிண்ட்ஸ்லாம். அப்புறம் கூட்டாட்சியில் வந்து ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து கூட்டாட்சியை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, என்னென்ன லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் டு ஸ்டேட் லிஸ்ட்டை மாற்றுவோன்னு சொல்லலை. எக்ஸாம்பிள் இப்போது கல்வியை நாங்கள் இதில் நாங்கள் கொண்டு போவோம், அதை மாதிரி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் அதுக்கான ரிவ்யூவை நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு நாங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்த இதுலேருந்து எதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபினான்ஸ் கமிஷனுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஒரு மாநிலம் வந்து எந்த அளவுக்கு பாப்புலேஷனை கட்டுப்படுத்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க வரியில் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கான டாக்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம், மேண்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூனியன் செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து குறைப்போன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் செஸ்ஸாக போட்டாங்கன்னா டாக்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து இன்றைக்கி அதிகமாக வச்சுருக்காங்க. அதை நாங்கள் குறைச்சி 5% கீழே குறைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராம சபைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸை வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். முக்கியமாக பார்த்தோன்னா இந்த கடைசி 3 விஷயம் முக்கியமாக சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீருக்கான மாநில ஸ்டேட்வுட் அதை கொடுப்போம், ஆந்திர பிரதேஷ்க்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுப்போம், அப்புறம் பாண்டிச்சேரிக்கான ஃபுல் ஸ்டேட்வுட் மாநில உரிமையை கொடுப்போம். இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக முன்வைக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இப்போது ரீசெண்டாக டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறையா கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்குமான கான்ஃப்ளிக்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து என்சிடி ஆக்டை அமெண்ட் பண்ணிவிட்டு கவர்னர் வந்து ஒன்லி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறது தான் கேட்கணும், எக்ஸப்ட் 3 மேட்டர்ஸ்: போலீஸ், பப்ளிக் ஆர்டர் அண்ட் லேண்ட். ஏன்னா என்சிடிங்கிறது இந்தியன் கேபிட்டல்ன்றதுனால இந்த 3 ரிசர்வ் லிஸ்ட்டை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை 2 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஓகே, 2 முக்கியமான விஷயம். அக்ரி பார்ட் ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். செகண்ட் வந்து அடுத்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமாக நேஷனல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க, ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கடைசியாக தாகூரோட ஒரு வரியோடு முடிக்கிறாங்க, உங்கள் மைண்டு பயம் இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு. நன்றி.